ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புடலங்காயில் எப்படி ஒரு கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் புடலங்காயில் கூட்டு செய்ய போகிறேன். இது நம்ம தோல் இழைச்சி வெட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடலைப்பருப்பை ஊற போட்டுருவோம். புடலங்காய் கூட்டுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம காய்கறியை வெட்டிடலாம். புடலங்காய் மேலுள்ள பகுதியை வெட்டிடலாம். கீழே இந்த சைடு வெட்டிடுவோம். வெட்டிட்டு இந்த தோல் பகுதியை நல்லா இலைச்சி விடலாம். அந்த மாதிரி இலைச்சி எடுத்துட்டு நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு நம்ம உள்ள உள்ள விதை பகுதிகளையும் நீக்கிட்டு நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, தோல் பகுதியெல்லாம் இலைச்சி எடுத்தாச்சு. பாதியாக நடுவில் வெட்டிக்கிடலாம். உள்ளே இருக்க விதை பகுதியை எடுத்துடலாம். இது கழுவி எடுத்துக்கிடலாம். அதேமாதிரி அடுத்த புடலங்காவையும் இதேமாதிரி இலைச்சி வெட்டி எடுத்துக்கிடுவோம். நல்லா விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். புடலங்காய் கொஞ்சம் இனிப்பாக லைட்டாக இனிப்பாக இருக்கிறதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சமைக்கக்கூடாது. அப்போ கூட்டு கசப்பாகவே இருக்கும். அதனால் இனிப்பாக நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த கூட்டுக்கு கொஞ்சம் நறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். இப்போ பாதியே வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கிட்டு நம்ம நறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மீதி இருக்க பீஸையும் நம்ம நறுக்கிடலாம். காய்கறியை புடலங்காயும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்தாச்சு. நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா ஹீட்டான உடனே கடுகு ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். நான் கடுகும் உளுந்தும் கலந்துருக்கு, அதை ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா பொரிஞ்சிட்டு இந்த நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் பல்லா எடுத்திருக்கேன். அதை பொடிசாக நறுக்கிட்டு அதை உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இதோட ஒரு 3 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் இருந்ததுனால 3 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 4 போட்டுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். தேவைக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினா போதும். இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன். இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க புடலங்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கிண்டிட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு காய்கறி தேவையான உப்பு ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுருவோம். இது எண்ணெயிலே நல்லா காய்கறி வதக்கிக்கிடுவோம். காய்கறி தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் வெந்திருக்கு. நேரத்தில் நம்ம ஊற போட்டிருந்த கடலைப்பருப்பை நம்ம அலசி உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன்
எடுத்துருக்கேன். இது உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கிண்டி விட்டு விடலாம். இது காய்கறியோடு இந்த பருப்பு போட்டோம்னா சீக்கிரமாகவே கடலைப்பருப்பு வந்துடும். தனியாக வேக வச்சும் போடலாம், இப்படியும் காய்கறியோடு சேர்த்து போட்டால் சீக்கிரம் வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் மூடிப்போம். அதுக்கப்புறம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி பழத்தை உள்ள ஆட் பண்ணிடலாம். நான் 2 சின்ன சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன், பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தக்காளி தக்காளி பழம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கிடலாம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டு தக்காளி பழம், நம்ம மசாலா அதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த கூட்டுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஜார் எடுத்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிடுவேன். ஒரு 3 மிளகா எடுத்துருக்கேன். இது பெரிய மிளகாங்கிறனால 3 ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடுவேன். சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவேன். சீரகமும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிடுவேன். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம காய்கறியோட மசாலாவை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். தண்ணியே தேவையில்ல, ஊற்றலை. தக்காளி பழத்துலேயே நல்லா தண்ணி ஊற்றிக்கிறதுனால காய்கறி நல்லா வெந்திருக்குங்க. மசாலா உள்ளே ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மசாலா மட்டும் தான் வேகணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ளே ஆட் பண்ணிடலாம். மசாலாவை நல்லா காய்கறியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுவோம். இப்போ மசாலா அரைச்ச ஜார்லேருந்து கழுவி விட்டு தண்ணி இருக்குது, 1 கப் இருக்குது. அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிடுது. ஏற்கனவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு முதல்ல ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா உப்பு நல்லா கலக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மசாலா வெந்த உடனே நம்ம இறக்கிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நான் சப்பாத்திக்குங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரியே இறக்கிடுவேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கு உறுதி புடலங்காய். வைட்டமின் ஏ, பிலாம் இருக்குது, இரும்புச்சத்து கூட இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம். 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். அதை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோக்கெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த நல்ல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.